காங்கிரஸ் எங்கே போகிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி எங்கே செல்லும் இந்த பாதைங்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியை பற்றி இன்னைக்கு பரபரப்பு காலையிலேருந்து. என்னன்னா பார்த்தா காங்கிரஸ் வந்து 35 சீட்டு கேட்குது, 2 ராஜ்யசபா கேட்குது, திமுக 25 சீட்டு தான் கொடுக்க முடியும், 1 ராஜ்யசபா. இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே வந்துடுச்சு, பிரியறதுக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. திமுக அதிருப்தி, மேலிடம் ஏன் கண்டுக்கிட மாட்டேங்காங்க, பல குற்றச்சாட்டுகள். காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இருக்காதானே? காங்கிரஸ் திமுக கூட்டணி முரண்டு பிடிச்சி தான் இருக்குது. நான் ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர்கள் கெஞ்சி கூட்டாடி கேசி வேணுகோபாலை கூட்டு வந்து கை கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த சீட்டில் இறங்கி போகிறதுக்கு தயாராக இல்லை. குறைஞ்சது 30 சீட்டாவது கொடுத்தா தான் ராஜ்யசபா ஒன்று. அதனால் இவர்கள் மொத்தமாக மொட்டாடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அந்த மோதல் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் சரி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்வர் கைமீறி போயிட்டு அப்படியே தெரியுது. என்னங்க முதல்வர், அவர் கூடகிறவங்க முடிவு பண்ணுறது தானே. அவர் எங்கே முடிவு, கலைஞர் மாதிரி அவராக முடிவு பண்ணுறாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு அதிகமான தொகுதி கொடுத்துட்டாலே அது தோல்வி நோக்கி போகிறதுக்கு உண்டான விஷயம்தான். அதுதான் இந்த தடவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக ஓரளவுக்கு மரியாதை உள்ள தொகுதி கொடுக்கணும்ல. 20 தொகுதி தான் தருவேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே சுருக்கி நாளைக்கு 15